ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு இனிப்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேக்கிங் சோடா, ஈஸ்ட், ஈனோன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை சொர்ணொலி தோசை, வெந்தய தோசைன்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த வகையான பச்சரிசியும் இதில் பயன்படுத்திக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான அவல் சேர்க்கணும். நான் இங்கே சிகப்பு அவல் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கழுவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஊற வச்சு எடுக்கணும். 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நான் இங்கே வச்சு ஒரு 4 மணி நேரம் போல் ஆகுது. நமக்கு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஒரு 3 பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஊற வச்ச தண்ணி தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மாவு இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே செகண்ட் பேட்சும் அரைச்சி சேர்த்துருக்கிறேன். 3வது பேட்ச் அரைக்கும் போது அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நான் இங்கே இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், நான் இங்கே கலருக்காக தான் சேர்த்துருக்கிறேன். தேவைக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஏற்கனவே அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல, அதே பாத்திரத்துக்கே சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்கலை. இது ஒரு 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம இதை நல்லா புளிக்க வச்சு எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கேற்ற ஒரு சட்னி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 சின்ன துண்டு புளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பில் எண்ணெய், கடுகு, ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி எதுவும் வேண்டாம்னா சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். தேங்காய்பால் வெல்லம் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மாவெல்லாம் நல்லா புளிச்சு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா ஒருக்க ஜென்டில் கலந்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவோட பதம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே தோசை தவா ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். தவா நல்லா சூடாக இருக்கணும். நம்ம மாவு சேர்க்கும்போது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இங்கே 2 கரண்டி போல் மாவு சேர்த்துருக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கவும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். நல்லா நமக்கு வெந்து வரணும். நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. நெய் வேண்டானா எண்ணெய் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.